இப்போ தான் நடிகர். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போவும் சொல்கிறேன், அந்த ஒரு நாங்கள் 2 பேரும் வேலூருக்கு ஒரு நிகழ்ச்சி பயணம் செஞ்சோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பூந்தமல்லியிலேருந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே ஒரு கதையை பேசிக்கிட்டே போனோம். அப்போ அந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொல்லும்போது நடிச்சு காமிப்பாப்புல. இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, இந்த டைலாக் இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காமிப்பாப்புல. அப்படி நடித்து காமிச்சு அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ணார். அந்த படம் தான் நரை எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற படம். டெல்லி கணேஷ் அவர்கள் அந்த படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம் பண்ணார். அதில் இவரே வந்து ஒரு கீ ரோல் ஆஃப் ஹீரோ கேரக்டர் பண்ணார். எனக்கு வந்து டெல்லி கணேஷோடைய பையன் கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ நான் அந்த படத்தில் நடிக்கும்போது ஆக்சுவலாக டெல்லி கணேசன் வந்து எனக்கு கேட்பார், வந்தான் அந்த டைலாக் சொல்லிட்டான்டா, அப்புறம் ஏதோ எப்படியோ நடிக்கணுங்கிறான் அப்படின்னாரு. இல்லை சார், அவரே நடித்து காமிப்பார் பாரு. டெல்லி கணேஷ் மாதிரியே நடித்து காமிப்பாப்புல. நடித்து காமிச்சோன்னு அவர் வந்து அவர் யோசிப்பார், என்னை விட என்ன மாதிரியே நீ நல்லா நடிக்கிற அப்படின்வார். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து அவ்வளோ அழகாக படமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனராக தான் எனக்கு தெரியும் மணிகண்டன் அவர்களை. மணிகண்டன் வந்து அப்படியே காலப்போக்கில் வசனகர்த்தாவாகி அப்புறம் நடிகன் ஆனோன்னு நடிகன் ஆகிட்டார் அப்படின்னப்ப இப்போ வரைக்கும் மணிகிட்ட நான் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் வந்து எப்போ இயக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கலைஞர், நல்ல யதார்த்தமான ஒரு மனிதர், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்காப்புல. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சமீபத்தில் அவரை முதல்ல இந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்காக நான் அவருடைய ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் வரேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வேலை இங்கே முடிச்சுட்டு நான் வள்ளூர் கோட்டை வரைக்கும் போகணும், எனக்கு வேலை இருக்குண்ணே அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போனா அப்படியே கார்லேயே பேசிட்டு போயிடலாமா அப்படின்னு நான் பழைய ஞாபகத்தில் கேட்ட மாதிரி கேட்டேன். ஐயோ, அவர்கிட்ட இப்போ கார் இருக்குமே, பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தால் அந்த ரோட்டில் வந்து நான் என்கிட்ட காரில்ண்ணா அப்படின்னாரு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் பார்த்த மணிகண்டன் அப்படியே இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிய நண்பர். அவர் வந்து எனக்கு இந்த விழாவிற்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் கலைமாமணி விருது பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர் திரு மணிகண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், பத்திரிகை சார்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்திருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்னோட முதல்ல வணக்கம். ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அண்ணன் என்கிட்ட கார் இருக்குண்ணா, அன்னைக்கு வந்து ரிப்பேரு. சரிண்ணா, நான் ரேப்பிடோ போகலான்னு நின்றுண்ணா, சரி அண்ணா வந்தாரே சொல்லிட்டு எனக்கு ஓசியில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு இல்லைப்பா, ரேப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்துருக்கேன்னு கையில் அந்த தெருவில் நின்று இப்படி கை காமிச்சோன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் சொன்னேன். தேங்க்யூ. அவர்கிட்ட கார் இருக்குங்க, நல்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று. அந்த கார் இப்போ ரிப்பேர் இல்லை, நல்லா தான் ஓடிட்டு, அந்த கார் தான் எனக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப அமெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெளியில் ஒரு பைட் கொடுக்கும்போது கூட சொன்னேன். அப்போ அமெச்சூருங்கிற வார்த்தை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகிறதுக்கு அமெச்சூருங்கிறது எவ்வளோ ஆரம்பகட்ட ஒரு நிலைங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அமெச்சூருங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது தெரியுமா, எப்படி உருவாச்சு தெரியுமா? தெரியாது. அமார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையில இருந்து தான் வந்தது. அமார்னா என்ன அப்படின்னா வித் லவ் அப்படின்னு சொன்னார். அப்போ அமெச்சூருங்கிறவன் அவனுக்கு ஸ்கில் கிடையாது, அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது, அவங்ககிட்ட எக்ஸ்பர்டிஸ் கிடையாது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு செய்யணுங்கிற லவ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான எக்கச்சக்க நான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டு மொக்கையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இவால்வ்டாக ஸ்டோரி டெல்லிங்லேருந்து மேக்கிங்லேருந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒர்க்ஸாக வருது. அது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுக்குது. அண்ட் இன்னைக்கு இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிரியேட் பண்ணி க்யூரேட் பண்ணதுக்காக ஆதவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக தெரியும். ஆமாண்ணா, 25 வருஷம். அப்பத்துலேருந்து ஆதவனை வந்து அவ்வளோ இப்போ என்னையை பற்றி சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுவான்ட்டு. அவர் வந்து முதல்ல மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எப்படி பேசுகிறாரு, இப்படி மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பயங்கர பொறாமப்பட்ட மிமிக்ரி கலைஞர்கள் அவர் ஒருத்தர். அப்புறம் அவரை வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் கேட்டபோது
அண்ணா இந்த மாதிரி சுத்தமாக என்கிட்ட 10 காசு கூட கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் பே பண்ண முடியாதுண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே. அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதுடா, 100 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 நாள் நடிச்சு கொடுத்தாரு. வெறும் 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு பெரிய பேருதவியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், ஏகப்பட்ட நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், இதிலிருந்து ஒரு விஷனை கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை. அதனால லைக் ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ சின்ஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான், அது வந்து தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த படத்தை எடுத்தனாலேயே நீங்கள் வின்னர்ஸ் தான். அதனால இந்த இந்த சூழலில் ஒரு சினிமா எடுக்கிறது, ஒரு முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம். அண்ட் அதே போல் இது வந்து ரொம்ப சரியான முறையில் இது கியூரேட் பண்ணப்பட்டு ஜூரிஸ் வந்து இவ்வளோ ஹானஸ்டான ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு இவங்க சுகுமார் சார்லேருந்து தானு சார்லேருந்து டைரெக்டாக D2H மாதிரி டைரக்ட் டு ஹோம் மாதிரி டைரெக்டாக அவங்களே நானே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு மேடையில் பிரகடனப்படுத்தினது அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. சினிமா இன்றைக்கி அது ஓடல இது ஓடல அப்படி இப்படி இருக்காங்க. சினிமாவில் உண்டானது பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், அந்த படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னா அதுக்கு வேண்டியது மெட்டீரியல் வந்து கதை தான் விதை. அதை மிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பேன் இண்டியா எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கதைக்கு வந்து என்றைக்குமே அவ்வளோ தூரம் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் ராவனுக்கும் சண்டை, ராவணன் வந்து நின்ட்டாப்புல முதலாளா ஒரு சைடில், அவன் படையோடு நிற்கிறான். ராவணன் நின்ட்டானோடனே அடுத்து ராமர் வந்தாச்சு, அவங்க படை இருக்குது. இப்போ என்னென்னா கொடி பறக்க விட்டுவாங்க. அந்த கொடி பறக்க விட்டதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணும். இவர் கொடி ஏற்றி நின்றுருக்கார் ராவணன். ராமர் சைட்லேருந்து கொடி ஏற்றலை. என்னையா இன்னும் கொடி ஏற்றாமல் இருக்காங்க, என்ன ரீசனு என்ன அப்படின்னா, இந்த போர் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்ட வைக்கணும். அந்த கங்கணம் கட்டிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி கங்கணம் கட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது ராமருக்கு வந்து யாரோ வந்து கங்கணம் கட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். சுத்த பிராமணன்னா வந்து ஒவ்வொருத்தனா வந்து தேடினா அது நிற்க மாட்டேங்குது. கங்கணம் கட்டாமல் கொடி எப்படி ஏற்றுறது? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இந்த பிராமணன் வந்தால் அந்த பிராமணன் வந்தால் இந்த பிராமணன், ஒருத்தனும் வந்தால் ஒன்றும் ஏறல. கடைசியில் ராவணன் கேட்டால் என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த கங்கணம் கட்டல, எது கட்டினாலும் கண்டு விழுந்துருது, அதனால் சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் வந்து அந்த கங்கணம் நிற்கும்னு சொல்கிறாங்கண்ணா. உடனே கங்கணம் கொண்டாங்கடா ஒன்று வாங்கினார். இவர் குதிரை எடுத்தார். இவர் நேராக அங்கே போனார் ராமர்கிட்ட. கையை காட்டு அப்படின்னாரு. உடனே ராமர் கையை நீட்டினார். கும்பிட்டு ராவணன் கட்டினான். கங்கணம் நின்னது. இப்போ கொடி ஏற்றுங்க, இப்போ ஃபைட் பண்ண. இப்போ இப்படி கதை சொன்னோம்னா ராமர் ஹீரோவா ராவணன் ஹீரோவா? ஒரு கதையை இப்படி பண்ணும்போது மொத்தமாகவே மாறி போகுது இல்லை? அதனால் கதைக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன வேணால் கொண்டு வரலாம். அதே மாதிரி கதைக்கு வந்து போய் அங்கேயும் இங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. கதைங்கிறது வந்து லைஃப்பில் நம்மளை என்ன பாதிச்சுது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதனால் இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உன்னை பாதிச்சிருக்கும், அதுதான் மனசில் நிற்கும். அப்படி எடுக்கிற படங்கள் தான். அவங்க பாண்டியராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க என் ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருந்தேன், அவனுக்கு இவ்வளோ தூரம் விவரம் இருக்குன்னு காமிச்சிக்கவே இல்லை. எங்கே அவங்ககிட்ட இருக்கிற நான் பிடிக்குவோன்னு சொல்லாமல் இருந்தானா என்ன. ஆனால் என் கதையெல்லாம் அவங்க நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கதையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கும்போது சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவன் இவ்வளோ விவரமாக இருப்பான்னு எனக்கு தெரியல. பசங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அட இவ்வளோ சமாச்சாரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கூட இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாராட்டினேன். அதனால் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து இவர் அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் டெக்னிக்கலாகவும் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் வந்துட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்.
அவர் சொல்கிற டெக்னிக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இவர் திருப்பி திருப்பி கண்டென்ட்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். கதைங்கிறது தான் உண்மையான கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் இருந்தால் தான் எதுவுமே டெவலப் பண்ண முடியும், எதையுமே பண்ண முடியும். அதனால் அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அங்கேயும் இங்கேயும் தேடாமல் இதுலேயே வந்து நிறைய கதை சிம்பிளானது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாரே, ஒரு சிம்பிளான மேட்ரு தான். அந்த பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவள் ஏதோ ஐடியா பண்ணி அவள் வந்து சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சூழலெல்லாம் பார்த்தா இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு சம்பவமாக தான் அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஆனாலும் வந்து அது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்தது.